எந்த நோக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம்? தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறோம், ஆனால் எந்த நோக்கத்தோடு போகிறோம்? சில பேர் மாப்பிள்ளை பார்க்க பார்ப்பாங்க, சில பேர் பொண்ணு பார்க்க போவாங்க, சில பேர் எல்லா வித வியாபார நோக்கத்தோடு பார்ப்பாங்க. சில பேர் கேட்பாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் ஒரு கார் விற்க போகிறேன், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா, நீ கார் விற்கிற இடமும் கார் வாங்குகிற இடமும் தேவனுடைய ஆலயம் கிடையாது. இதை நான் சொன்னேன், என்னை திட்டுவீங்க, பரவாயில்ல திட்டிக்கோங்க, ஆனால் உண்மையை சொல்கிறேன். இது அப்போ இயேசுநாதர் அவர்களை கவிழ்த்து விட்டார். ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் அவனுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். என்ன சொல்றாரு? கள்ளர் குகை. திருட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் எல்லா பண்ணுறதுக்கும் அங்கே தான் சர்ச்சை ஆரம்பமாக இருக்குது. பாஸ்டர் முதல் எல்லாம் வியாபாரம் பண்ணுகிறார்கள். சரி, இப்போ இது இருக்கட்டும் இங்கேப்பா. இப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து படிச்சிருந்தோம். இப்போ சாயங்காலம் 19வது வசனம் படிப்போம். சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இட்ஸ் இம்பாசிபிள். ஒரு நாள் அது காலையில் போயிட்டு அடுத்த நாள் வரத்துக்குள்ளே வேரோடு பட்டு போகிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. இட்ஸ் நாட் பாசிபிள். Jesus had such a faith, that faith destroyed the thing. If you have faith, you can create a thing. இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு, அவர் புறப்பட்டு போனார், காலையில் போகும்போது வேரோட பட்டு போயிருந்துச்சு. இதை பார்க்குறார் யார்? பேதுரு. நம்ம பேதுரு பார்க்குறாரு. அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்தாட்டு அத்திமரம் பட்டு போயிட்டு. அவர் சாபமே போடல. அவர் என்ன சொன்னார்? கனி சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறாங்க? சாபம் போட்டாருன்னு சொல்கிறாங்க. யார்? நம்ம ஆளுங்க. அப்போ தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வருது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று வச்சிருந்தீனா கூட அது நடக்கும். இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் ஆன் காட். தேவன் பேரில் வைக்க. இன்றைக்கி கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசத்தை காண்பாரோ, மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அந்த தான் ப்ராப்ளம் இருக்குது. இட்ஸ் அ டிஃபிஷியன்சி. விட்டமின் கே டிஃபிஷியன்சி இல்லை, டி டிஃபிஷியன்சி இல்லை, ஏ டிஃபிஷியன்சி இல்லை, விட்டமின் எஃப் டிஃபிஷியன்சி, அப்படின்னா ஃபெய்த் டிஃபிஷியன்சி. ஃப்ரம் டாப் டு பாட்டம் எவ்ரிபடி ஹாஸ் ஃபெய்த் டிஃபிஷியன்சி. அதனால தான் நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் தே டோன்ட் ஹேப்பன் பிகாஸ் we have no knowledge about faith. We don't have faith. தேவ ஜனமே, இப்போ நீங்கள் இதை உற்று பார்க்கணும். அப்போ நம்ம ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபம் பண்ணுறோம்? எதோ கேட்குறோம், ஏனோ தானோன்னு கேட்டுட்டு ஒரு அழுகை போட்டுட்டு போய்டுறதில்ல. அது வரணும். ஐ எக்ஸ்பெக்ட் அ ரிசல்ட். அப்படின்னா உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்பாருன்னு ஒரு விசுவாசம் வைக்கிறீங்களே, அதுதான் கிரேட்டஸ்ட் விசுவாசம். ஆனால் உங்கள்கிட்ட தப்பு இருந்துச்சுன்னா இது நடக்காது. அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் பாட்டுக்கும் கல் கடைக்கு போய் உட்காந்துட்டு நல்லா குடிச்சிட்டு, அங்கே குடிச்சிட்டு இன்னொரு இடத்துல வீட்டுக்கு வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு கர்த்தர் செய்வார்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நோ, இட் வில் நாட் ஹேப்பன். ஹூ இஸ் டெஸ்ட்ராயிங் இட்? யூ யோர்செல்ஃப் இஸ் டெஸ்ட்ராயிங் யுவர் ஃபெய்த். ஆகவே
இங்கே போட்டிருக்கோம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ள. இது நாட் ஸ்பெசிஃபிக். சுகமாக இருக்கலாம், பலனாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், உன்னோட வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுறதுக்காக இருக்கலாம். ஸோ எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இட் வில் பி கிரியேட்டட். யூ நீட் நாட் டூ ஒன் திங். அது இல்லாமல் கூட இருக்கலாம், பட் இட் வில் பி கிரியேட்டட் அண்ட் சென்ட் டு யூ. பாருங்கள், எலியா தாத்தா இருந்தார். அவர் போய் படுத்துட்டார். சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பேசாமல் போய் படுத்துட்டார். கவலை கிடையாது. சாப்பாடு எலியாட்டு போய் கேட்டேன், யாராவது கேட்டேன், உனக்கு சாப்பாடு ஏதாவது பற்றி கவலை இருக்கா, ஆர்டர் பண்ணியா லஞ்சுக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அந்த அதை பற்றி கவலையப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், சாமி ஆண்டவர் பார்த்துக்குவார். இட்ஸ் டியூட்டி ஆஃப் காட் டு டூ இட். காகங்கள் கொண்டு சாப்பாடு வச்சுட்டு போயிடுச்சு தன்னால். இப்போ எலியாவுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அந்த ஒரு ஹேட அந்த அளவுக்கு ஒரு வரியே இல்லை. அடுத்த வேளை என்ன சாப்பிடுவோன்றது தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும் சாப்பாடு வரும்னு தெரியும். எங்கே இருந்தாவது வரும். அது அரண்மனையிலேருந்து வந்துச்சு. God gives the best to his children. நம்ம வைக்கிற விசுவாசம் எப்படி இருக்குது தேவன் பேரில்? இதுதான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டைப் ஆஃப் ஃபெய்த்தை யூஸ் பண்ண பார்ப்போம். ஒரு காரியத்தை பார்த்துட்டு கேட்போம். Lot of people, they lack the faith. That's the reason they are not able to achieve it. If you are a business person, if you want to augment your production, augmentனா பெருசாக்குறது, உன் ப்ரொடக்ஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுனா யூஸ் யோர் ஃபெய்த். அது எப்படி நான் ஃபெய்த்தை யூஸ் பண்ணால் என் ப்ரொடக்ஷன் அதிகமாகும்? நோ, I can do this same kind of job with lesser time. You can use your faith. இது எப்படி ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ கிரிக்கெட் டெர்மினாலஜியில் சொல்கிறோம்ல, with minimum effort this shot was played and it was driven for 6. ஏதாவது எஃபர்ட் போட்டான் அவன்? கேட்டால் எல்லாம் டைமிங்கிறோம். இங்கே டைமிங் இல்லை, இங்கே ஃபெய்த். God provides you with answers. May God bless you, prosper you, you have faith. அண்ட் இது பண்ணுவோம். நம்ம திருப்பியும் இதை வாசிப்போம், எக்ஸ்பவுண்டட் வெர்ஷனாக வாசிப்போம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் மிகவும் அவசியம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம் வேதம் சொல்கிறது. தானியேலை வாசிக்கும் போது அங்கேயும் விசுவாசத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Father, I thank and praise you. Lord, we all require faith. Give us faith so that we can use it for your kingdom's glory. We can use our faith so that the worldly people can see that the living God is with us. Lord, we thank and praise you for the goodness and grace you have shown to us. Let us have the supernatural thing called God's golden key, called faith. Let us have access to the kingdom's treasury in reality. Thank you, Father. In Jesus' name I pray.